டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நம்ம எப்போவுமே குக்கிங், கார்டனிங் இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடுவோம். இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ, ஆனால் எல்லாருக்கும் வந்து பயன்படக்கூடிய வீடியோ இது. நம்ம இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஆவாரம் பூ, அப்புறம் எடுத்து காட்டினது வந்து முருங்கை விதையை வந்து அந்த தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து லேபுக்கு போக போகிறோம். எந்த லேபுக்குமா போக போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? கெமிஸ்ட்ரி லேபுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து சோப் தயாரிக்க போகிறோம். நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு டெமோ காட்டுறதுக்காக எடுத்த வீடியோ இது. சோப் தயாரிக்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்டை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து சரியான மெஷர்மெண்ட் இருக்குது, பிஹெச் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செஞ்சால் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரேஷியோவில் வந்து சோப் கிடைக்கும். இதில் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு இது நல்லா ஸ்டர் பண்ணணும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கீழே பாருங்கள், பீக்கரை தொட்டால் சூடாக இருக்கும். சரியா, நல்லா கலந்துக்கணும். பாஸ் பண்ணிக்கோமா. அதுக்கப்புறம் நல்லா கூலாக விட்டுட்டு கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். சரியா, எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே ஸ்டெப் பண்ணுமா. இது தாங்க ஜென்ரலாக சோப் தயாரிக்கிற மெத்தடு. சோடியம் ஹைட்ராக்சைடை டிசால்வ் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், இல்லை வந்து அந்த முருங்கை ஆயில், இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லதோ அந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதோடு வந்து நம்ம எசன்ஸ், ஃப்ளேவருக்காக எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. இதோட ஆவாரம் பூ பொடி மட்டும் நான் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், வீட்டில் இருந்த ஸ்டிரர் தான். ஸ்டிரர் வந்து நம்ம வந்து இதே யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஸ்டர் பண்ணணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம ஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு அந்த ஆவாரம் பூ பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். கொஞ்சம் பாட்டம் பண்ணுறது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தானே யூஸ் பண்ணுறோம். ஒரு வாசனைக்கு ஏதாவது போட்டிருக்கலாம். நான் அப்பயும் இதில் வந்து கொஞ்சம் வந்து நீம் சோப் மாதிரி கொஞ்சம் எசன்ஸ் போடலாம். போட்டிருக்கலாம் மேம். அது நம்ம கிட்ட மோல்டு கிடையாது. சும்மா ஒரு பேப்பர் கப் வச்சு அதில் தான் வந்து ஊற்றி நம்ம வந்து சோப் ரெடி பண்ண போகிறோம். ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போகும். இதாகிடுமா? அதே அளவு தான் வருமா? இல்லை மீதி இருந்தால் எல்லாத்துலேயும் மீதி எக்ஸஸாக ஊற்றிடலாம். எடு தள்ள. மேம் ஆளுக்கு ஒரு சோப்பு கொடுத்துட்டு போயிடுங்க. யூஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா உங்கள் வீட்டில் அப்புறம் திட்டுவாங்க, பிம்பிள்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா. 20 கப் வச்சுருந்தாங்க. மியூசிக் போடாமல் கைக்கு போட்டாங்க. இல்லை, 2 மாதம் கழிச்சு போதுமா? இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னென்னா, இந்த பொடி நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு வராத வந்தாச்சு. அதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக தெரியுது. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது. நல்லா ஜலிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி தெரியாது, ஈவனாக இருக்கும். ஆனாலும் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணுறதுக்கு சோப் நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரி நம்ம ஒரு மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு 1 டே வந்து செட்டில் பண்ண விட்டுறணும். இன்றைக்கி ஈவினிங் வச்சுக்கிறோம்னா நாளைக்கு காலையில் எடுக்கலாம், செட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இது மேலே டஸ்ட் படிக்கூடாதுன்னு நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டே நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் சோப்பு எந்த அளவுக்கு வந்து இறுகி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே வந்து சோப்பு இறுகி வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். பேப்பர் கப்பை நம்ம பிரிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம், கிழிச்சு எடுத்துடலாம். இதை இங்கே வச்சு எடு, கிழிச்சு எடு. இப்படி சோப்பா மேம்? இது என்ன சோப்பு? ஆவாரம்பூ சோப்பு. ஸ்மெல் வரல, வாசனைக்கு நான் எதுவுமே போடலாமா? இது தாங்க சோப் தயாரிக்கிற மெத்தடு. எவ்வளோ விலை உயர்ந்த சோப்பாக இருந்தாலும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சோப் தயாரிப்பாங்க. எவ்வளோ ஆர்கானிக்கான சோப்புனாலும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி தான் சோப் தயாரிப்பாங்க. அந்த சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய எஃபெக்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் சுத்தமாக வந்து அதில் இருக்காது. அதனால தான் வந்து சோப்பை வந்து 1 மந்த் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சோப்பை வந்து யூஸ் பண்ணணும். 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகும், அரிப்பு வரும், இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம தயாரித்த சோப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வேங்கலாம் வந்துச்சு அதுக்கு. அவள் தான் வந்து 2 பேருமே இப்போ மேம் அவள் தான் மேம். ஓகே சோப்புமா? சூப் குளிக்கிற சோப்பு கருப்பு கருப்பாக இருக்காங்க. இப்போ நம்ம சோப் தயாரித்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா வந்து நுர வருது. கடையில் வாங்கின சோப் மாதிரியே நல்லா இருக்குது இந்த சோப்பு. சோப் தயாரிக்கிற மெத்தடு சரியான மெஷர்மெண்ட்டோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.